வணக்கம். ஆல்ரெடி எரேசரை பற்றி 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ எலக்ட்ரிக்கல் எரேசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி வச்சுருந்தீங்கனாலும் பரவாயில்ல, இல்லை இனிமேல் தான் வாங்கணுன்னாலும் பரவாயில்ல. அது பார்த்தோம்னா பேட்டரி போட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது வேறு விஷயம். நம்ம யூடியூப்பில் நிறைய பேர் செக் பண்ணோம்னா ஹவு டு யூஸ் எலக்ட்ரிக்கல் எரேசர் அப்படின்னு போட்டோம்னா அது டெமோ காட்டுவாங்க. இதோட ரிவ்யூ மாதிரி காட்டிட்டு இது ஓகே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கேன். நானும் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்படி தான் போட்டிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே. ஃபஸ்ட்டு நம்ம இந்த எரேசரை எப்படி யூஸ் பண்ணணும், எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுவோம். வாங்குறது, பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படிங்கனாக்க ஈஸியாக தெரிஞ்சிடும். மற்றபடி அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு போர்ட்ரேட் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த போர்ட்ரேட்டுக்கு வெளியில் பார்த்தோம்னா டஸ்ட் நிறைய இருக்குது. அதாவது போர்ட்ரேட்டுக்கு வெளியில் நல்லா அழுக்காக இருக்குது. அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த எரேசர்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது மட்டுமே இது மெயின் கிடையாது, இதுவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தோம்னா இப்போ வெளியில் இருக்கிற ஒரு ட்ராயிங் போர்ட்ரேட் முடிச்சதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற அழுக்கை நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்க முடியுமான்னா மற்ற எரேசரில் பண்ணுறதை விட இந்த எரேசரில் பண்ணால் நீட்டாக அழகாக வெளியே வரும். நார்மல் எரேசர் பண்ணாதீங்க. நார்மல் எரேசரில் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ண ட்ராயிங்கும் சேர்த்து ரப் பண்ணுற மாதிரி போயிடும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எரேசர் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த கண்ணில் இருக்கிற அந்த டார்க் பிளேஸில் நான் ஒரு லைட்டிங் கொடுக்கணும். அந்த லைட்டிங்காக இந்த எரேசரை யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துல வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதை மொத்தமாக அப்படியே ஃபுல் லைட்டையும் கொண்டு வந்துடும் இந்த மாதிரி. ஸோ அப்போ நம்மளுக்கு இதோடைய லைட்டிங்கோட ஷேப்ஸை நம்ம இனிமேல் பென்சிலை வச்சு நல்லா ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். இந்த 2 கண்ணில், அதாவது ஒரு கண்ணு தான் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இன்னொரு கண்ணை நான் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அதனால் சும்மா லைட்டிங் வைக்கிறேன். ஒவ்வொரு கண்ணுமே வேறு மாதிரி தான் இருக்குது. சரி, இந்த கண்ணில் ஹைலைட் வைக்கிறதுக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் எரேசரை யூஸ் பண்ணலாம். நம்ம இது போல் எலக்ட்ரிக்கல் எரேசர் இது மாதிரி மட்டும் தான் இருக்கான்னா இல்லை, இது போல் நிறைய வெரைட்டி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி பிடிச்சி வாங்கிக்கோங்க. ஆனால் யூஸ் பண்ணுற மெத்தட் இது தான், சரியா? ஸோ இப்போ என்னுடைய ட்ராயிங்க்கு வெளியில் கொஞ்சம் டஸ்ட்டு இருக்குது. நல்லா பார்த்தோன்னா தெரியும், இந்த பிக்சரை அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். பட் இப்போ நான் வெளியில் வச்சு இந்த மாதிரி அப்படியே பொறுமையாக உட்காந்து இது மாதிரி அவுட்லைனோட எரேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெளியில் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக அப்படியே பிரைட் ஒயிட்டாக நல்லா தெரியும். இன்சைடில் ட்ராயிங் மட்டும் ஸ்டிக் பண்ண மாதிரி தெரியும். ஒரு ஸ்டிக்கரை எடுத்து எப்படி ஸ்டிக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ நம்ம ஒரு ஆர்ட் ஒர்க் எடுத்து செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வெளியிலலாம் நீட்டாக அழிச்சு கொடுங்க. அழிச்சிட்டு பார்டர் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராகிடும். நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா இந்த ஜாக்கெட்டில் லேடிஸுங்க கட்டுற அந்த பட்டு சேரீ ஜாக்கெட்டு இதுங்களெல்லாம் ஸ்டோனாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோனுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படியே சும்மா அதை மிஷினை அமுத்தி பிடிச்சிக்கிட்டு, அந்த பட்டனை அமுத்தி பிடிச்சிக்கிட்டு டப்புன்னு வச்சு எடுத்தோன்னா அப்படியே நம்மளுக்கு அந்த லைட்டிங்கோடு வந்துடும். இது மேக்ஸிமம் நான் ஆல்ரெடி சொன்ன வீடியோ மாதிரி தான். கிராஃபைட் பென்சிலில் பண்ணால் மட்டும்தான் வரும். நீங்கள் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் 1 டாட் 2 டாட் வைக்கிறதுக்குள்ளே உங்கள் எரேசர் மொத்தமாக போயிடும். அதாவது ஃபுல்லாக டார்க் ஆகிடும், கருப்பாகிடும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். இது போல் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எரேசரில் பார்த்தோம்னா அந்த டஸ்ட்டு இருக்கும். அந்த டஸ்ட்டு இருக்கிறதுனால சில பேர் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பாங்க அதை ரிமூவ் பண்ணிங்க, கட் பண்ணி போட்டுடுங்க அப்படின்ட்டு. தயவுசெய்து யாரும் அதை கட் பண்ண வேண்டாம். ஒரு சின்ன கிளாத் வச்சு அதை தொடச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். இல்லை எம்டி பேப்பரில், ஒரு நார்மலான ஒரு பேப்பரில் வச்சு மறுபடியும் நீங்கள் அந்த இடத்துல எம்டியான பிளேசஸ்லேயே ரப் பண்ணிங்கனாக்கா அது மேலே ஓட்டி இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். ஸோ எரேசரை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த எரேசர் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தனியாக நீங்கள் வாங்கினா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் கிடச்சிடாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமாக யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாக்கெட்டுக்கு இந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, இந்த பிளேசஸில் நான் வைக்கிறேன். அதே போல் ஜுவல்லர்ஸ் இருக்கு இல்லையா, ஜுவல்லர்ஸ்லையும் சேம் இதே போல் தான். எந்த இடத்துல நம்ம ஹைலைட்டாக கொடுக்கணுமோ அந்த இடத்துலலாம் வச்சு இதை சும்மா டச் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு ஹைலைட் வந்துடும். மேக்ஸிமம் ஒர்க்கு எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கையில் வளையல், கழுத்தில் இந்த ஜுவல்லர்ஸ் போட்டிருக்கிறது, தோடு, நெத்திச்சுட்டி, இந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டு சேரீ இருந்துச்சுன்னா அதில் அந்த ஸ்டோனுங்களாம் இருக்கிற அந்த மாடல் இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஜாக்கெட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிளேசஸில் தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். மேக்ஸிமம் ஜென்ஸுக்கு எதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. இந்த ட்ராயிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக அவுட்லைன் மாதிரி, அதாவது வெளியில் இருக்கிற அழுக்கெல்லாம் டஸ்ட்டெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். இது பார்த்தோம்னா ஒரு 10 to 15 ட்ராயிங்ஸ் நம்ம ட்ரா பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் எரேசர் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேட்டரி மாற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா பேட்டரி லோவாகிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்லோவாக சுற்றுற மாதிரி ஆகும். ஸோ ஸ்லோவாக சுற்றும் போது உங்களால் அது கரெக்டான ஒரு ட்ராயிங்கை எரேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பேட்டரி மாற்ற மாதிரி இருக்கும். இது 2 பேட்டரி உள்ளது. மேக்ஸிமம் பார்த்தோம்னா 20 rupees வரும்னு நினைக்கிறேன் அந்த பேட்டரி, அந்த அளவு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த எரேசர்ஸை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள்.
அதிகமாக என்ன ஆகும்னா சில ஒர்க்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சில இடத்துல வந்துட்டு இந்த எலக்ட்ரிக்கல் எரேசர் டேமேஜ் ஆக வாய்ப்பு உண்டு. அது உள்ளே இருக்கிற சுற்றுற அந்த மிஷின் கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ அதெல்லாம் நல்லா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், சரிங்களா? இதுக்கடுத்து இன்னொரு எரேசர் இருக்குது. அந்த எரேசரை பற்றி தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மோனோ ஜீரோ எரேசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பென்சில் எரேசர்னு ஒன்று இருக்குது, பட் அதை பற்றி நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். நம்ம மோனோ ஜீரோ எரேசரை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, அது வரைக்கும் பை, தேங்க்யூ.